only through spirit. அவர் ஆவியால் மட்டும்தான் கூடும். என் தமிழ் நீங்க கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, சங்கீதம் 1:26 1 6 வரைக்கும் வாசிக்கலாம். 126 Psalm 126 126 Psalm 126 126 ஆரோகண சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விழுகிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நான் ஏசப்பாகிட்ட நான் ஜெபிக்கும் போது ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைம்ல நான் சும்மா ரோட்ல போகும்போது ப்ரேயர் போது சன்ன ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தார், திருப்பி போல. டேர்ன் அரவுண்ட் இங்கிலீஷ், தமிழ்ல என்னன்னா திருப்பி போறது தான். டேர்ன் அரவுண்டை பத்தி சொன்னார் என்கிட்ட. அப்போ உடனே எனக்கு வந்த வருஷம் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயா சொன்னதுதான், இந்த தெற்கத்தி வெள்ளத்தை எட்டி இயேசு திருப்பி போடுவார். I understood one thing. ஒரு இது எனக்கு புரிய வந்தது, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் புது வருஷத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி போட போறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் திருப்பி போட போறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. எடுத்த உடனே நம்ம எப்படி அப்படி go into next year அப்படியே இருக்கிற மாதிரி போனா நம்ம திரும்பாது. இருக்கிற மாதிரி நம்ம போனா திரும்பாது. அப்படிதான் போகும். அதே ட்ரெஸ்ஸோட, அதே ஷர்ட்டோட, அதே பேண்டோட நம்ம எஃபர்ட் போடணும். எங்க நம்ம சிஸ்டர்லாம் அருமையா சொல்லியிருந்தாங்க இங்க உட்காந்து, நம்ம மாறணும். உள்ள இன்சைட் மேன் மஸ்ட் சேஞ்ச். உள்ள இருக்கிறவர் திரும்பணும், அந்த காரியங்கள் மாறணும். then only you can get that turn around. அது தெற்கத்தில என்ஜாய் பண்ணணும்னா நம்மள செக் பண்ணணும், நம்மள ஆராயணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தடையா இருக்கு. we cannot go to next level. அந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்றோம்னா we can go into அந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்றோம்னா நம்ம அந்த டர்ன் அரவுண்ட் குள்ள போயிடலாம். ஹalleluya. சரி, பிலிப்பியர் 4:6-7 Philippians chapter 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேதம் சொல்லுது, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த குழப்பமா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்தோட விண்ணப்பத்தோட ஆண்டவர்கிட்ட எடுத்து வைங்க. இந்த டைம்ல அதுதான் பண்ணணும். நம்ம அப்பதான் we can walk into that anointing. Pastor ya சொன்ன மாதிரி, you want to go into that anointing. எது உங்களை தடை பண்ணுது? when we have something நமக்குள்ள ஒன்னு வெச்சிக்கிட்டு பட் வெளிய ஒன்னு இருந்தோம்னா நம்ம பண்ண முடியாது. நம்ம குறைகளை ஆண்டவர் முன்னாடி வைங்க, நம்ம நிறைவேற ஆண்டவர் முன்னாடி வைங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த திருப்பி போடுவார். ஹalleluya. இதுதான் ஆண்டவர் சொன்னது. நம்ம ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவர் மடியில வந்து போடுங்க. ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே கோடி நன்றி அப்பா. எனக்கு தெரியும் நான் இந்த ஏரியால மிஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியும் உங்க கூட இருக்கிற அந்த ஜெப நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் என் குடும்பத்தோட ஐக்கியத்தை நான் பிரேக் அப் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நான் கசுப்பு எனக்குள்ள எனக்கு தெரியாமலே நான் வந்துக்கிட்டேன். அந்த கசுப்பை எடுத்து போட்டு ஆண்டவரே எனக்கு தெரியும் மத்தவங்க மேல நான் வந்து அன்பா இல்ல. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? we should check and turn around. எடுத்து போடணும், ஆண்டவர் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஆண்டவரே இதுல என்ன மாற்றுங்க, என்ன சுத்திகரிங்க, என்ன புதுப்பிக்குங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஜெபத்தோட விண்ணப்பத்தோட we have to put our request front of the Lord. அப்போ
No, Bible says we have to confess with your mouth. எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் கன்ஃபெஷனுக்கு போறேன் அப்படின்னு. கன்ஃபெஷன் எல்லாம் சேர்த்து யார்கிட்ட போறீங்க? ஃபாதர் கிட்ட போறேன். ஏன் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷனுக்கு போறீங்க? அவர் தான் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு வாங்கி கொடுப்பாரு. நான் சொன்னேன், என்ன கதை இது? அவர் பண்ண என்கிட்ட, நான் ஐ எம் a righteous man, என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்ணுவேன். ஃபாதரை வந்து 3 வாட்டி உங்களை ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வராரு. ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி தான், மேன் ஆஃப் காட் பயன்படுத்தி தான் உங்களை ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வராரு. ஹalleluya. ஃபாதரை கொண்டு வரல. So confession, you must know who you are confessing to. Hallelujah. நீங்க பண்ற அறிக்கை ஆண்டவர் கிட்ட எப்படி பண்றீங்கன்னு இருக்கணும். புரியுதா? நீங்க வந்து உள்ளுக்குள்ளே ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா வேலைட்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு சொல்லிட்டு போறதுல, open up yourselves. This is the time. Hallelujah. இந்த நேரத்துல நீங்க தடுக்கப்படணும். Open up yourselves in Christ. Evil மோசமான காரியமா இருக்கு உங்களை ஆண்டவருடைய ஜெபத்தும் விண்ணப்பத்தோடு வைங்க. ஹalleluya. மாற்றத்தை காண்பீங்க புதிய வருஷத்துல. ஹalleluya. You will see a turn around, the Bible says. You will enjoy that தெற்கத்தி வெள்ளம். அந்த தெற்கத்தி வெள்ளத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஆண்டவரே, நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இப்ப ஜெபம் பண்றேன். ஓய்வு கிட்ட பேசும்போது, ஆண்டவரே ஃபைனான்சியலா மாத்தி வைங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா கால ஒரு மெசேஜ் வருது, அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க வர மாட்டோம் உங்க ஆட்டோல அப்படின்னு. ஹalleluya. ஜெபம் பண்ணோட ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருப்பா, 5000 ரூபாய் காலி. நான் உடனே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா I know God is going to do a big turnaround the next year. Hallelujah. ஒரு புது டோர் ஆண்டவர் ஓபன் பண்ண போறாரு. இந்த பழசு போனாங்க புதுசு வரும். ஆமென். அதே பழசு வந்தா எப்படிங்க புதுசு வரும்? You have to wait for God to turn around. How you do? You have to leave the old. பழசு விட்டுறணும். அது பழசு போறாங்க. ரொம்ப நன்றி. Thank you so much in message அம்சன். Thank you for the favor. Thank you so much. God bless you அப்படின்னு அம்சம். ஏன்னா எனக்கு தெரியும், எங்க ஆண்டவர் 5000 ரூபாய் நஷ்டம் பண்ணாங்க, அதுக்கு மேல 5 மடங்கு தருவார். Hallelujah. I know the turnaround will be in the new year. சரி, 15 minutes கொடுத்தா நான் ரொம்ப நேரம் பேசிட்டு போறேன். 1 Peter chapter 5. 1 Peter chapter 5 அஞ்சாம் அதிகாரம் verses 6 to 7. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆமென். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றியிருக்கிறான். He says, cast all your cares upon him. அவர் மேல எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்றாங்க? உங்க மிஸ்டேக்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. நான் என்ன செஞ்ச பெரியசெல்லாம் வேணாம், சின்னது செஞ்சாலும் முடிடுவாங்க. புரியுதுங்களா? நீ பெரிய மிஸ்டேக் செய்யணும் அவசியமே கிடையாது. நீ சின்னதுக்காக பண்றானா this girl is very faithful to me. இந்த girl ரொம்ப என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக வெயிட் பண்ணினே இருப்பான். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண, ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஜெபத்தோட விண்ணப்பத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஹalleluya. இல்லனா புடிச்சுவா. இந்த பாஸ்டர் சொன்னாரு, புது வருஷத்துக்கு வந்து பிசாசு ஆட்டம்லாம் வேணாம், இங்கேயே விட்டுருங்க எல்லாத்தையும், இந்த வருஷத்தோட எல்லாமே போட்டு தொலைஞ்சிடணும். ஹalleluya. When we go, we should dance, not possess. நம்ம possess ஆடக்கூடாது, but the anointing you should dance. ஹalleluya. அபிஷேகம் தான் நிரப்பி ஆடணும், பிசாசால ஆடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். So we should dance with the anointing. Then you will see the turnaround in your life. Hallelujah. Last time முடிச்சிட்டேன். I think I finished John 16. முப்பத்தி 16:33 லாஸ்ட். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆமென் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஹalleluya.
கண்டிப்பாக you have lot of problem in the world. நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய உபத்திரங்கள் உண்டு. ஆனா யார் நம்ம கூட இருக்கா? யார் கூட இருக்கா? யார் அவரு? உலகத்தை ஜெயிச்சவர். ஹalleluya. அவர் நம்மள ஓவர் கம் பண்ண வைப்பாரு. அவர் நம்ம வேர்க்கொள்ள வைப்பாரு. ஹalleluya. நமக்கு எந்த குறை இல்லாம எல்லாமே நிறைவாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இதெல்லாம் மைண்ட்ல வெச்சிக்கிட்டு you know that temporary world is ready to come to you. hallelujah. You have to receive it. அது பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல இன்னும் அதே இடத்துல உட்கார்ந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் வாழ்வேன், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நான் மாற மாட்டேன்னு சொல்லாதீங்க. 25ல இதே மாதிரி இருந்தீங்கன்னா it's not going to take you anywhere. நீங்க எங்கேயோ போய் சேர மாட்டீங்க. But when you want to turn around in your life, you have to make a great change. You have to check yourselves daily, pray daily, keep daily அது வந்து அந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை டெய்லி ஆண்டவர் மடியில வைங்க. டெய்லி வைங்க. ஃபாஸ்டிங் இருக்கோ இல்லையோ இந்த நாளுக்கு எல்லா டைமும் வைங்க. இந்த டைம் விட்டா உங்களுக்கு இந்த இப்போ ஈவினிங் போயிடுச்சுன்னா திருப்பி நாளைக்கு ஈவினிங் வராது. கரெக்டா இல்லையா? So this time goes வராது திருப்பி. போனதுதான். So use every time as a gold time. Hallelujah. For Christ, that God is going to turn around everything. So I want to glorify and thank God in Jesus' name. Amen.